இசையா 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 உம்மை பிரிந்து வாழ முடியாதையா இசையா 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 செடியின் கொடியாக உம்மில் நிலைத்திருப்பே திராட்சை செடியின் கொடியாக உம்மில் நிலைத்திருப்பே மிகுந்த கனி கொடுப்பே நான் உம் சீடனாயிருப்பே மிகுந்த கனி கொடுப்பே நான் உம் சீடனாயிருப்பே உம்மை பிரிந்து வாழ முடியாதையா இசையா 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 உம் கரம் வைக்கின்றே முன்னும் பின்னும் என்னை நெருக்கி உம் கரம் வைக்கின்றே உமக்கு மறைவாய் எங்கே போவேன் உம்மை விட்டு எங்கே ஓடுவேன் உமக்கு மறைவாய் எங்கே போவேன் உம்மை விட்டு எங்கே ஓடுவேன் உம்மை பிரிந்து வாழ முடியாதையா இசையா 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 பகைவர்கள் ஆயிரம் பேசட்டுமே பயந்து நான் போக மாட்டேன் பகைவர்கள் ஆயிரம் பேசட்டுமே பயந்து நான் போக மாட்டேன் துன்பங்கள் ஆயிரம் சூழ்ந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன் துன்பங்கள் ஆயிரம் சூழ்ந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன் உம்மை பிரிந்து வாழ முடியாதையா இசையா 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 நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்து உள்ளே நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்து உள்ளே என் வழிகளெல்லாம் நீரறிவே எல்லாம் உம் கிருபை என் வழிகளெல்லாம் நீரறிவே எல்லாம் உம் கிருபை உம்மை பிரிந்து
ஆள முடியாதையா இசையா 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 இசையா. எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை துதிக்கிறேன், உம்மை சோசிக்கிறேன் சுவாமி. இந்த நாளுக்குரிய செய்திக்காக உம் சமுதிரத்தை பார்க்கிறேன். என்னை மறைத்து என்னை வெளிப்படும் உடைய வார்த்தையாக இருக்கட்டும். ஒவ்வொரு செய்தியும் எங்களோடு நீர் பேசுவதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. மற்றும் உடைய பொருட்படுத்திக்கொள்ளும் புதிய மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய மகத்தான நாமத்திற்கு சோஸ்திரம் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய செய்தியின் தலைப்பு, உடைந்த ஆரோக்கியத்தை விட உடைந்த இருதயங்களை சரி செய்வது கடினம். broken hearts are harder to fix than broken health. இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் லூக்கான சுவிசேஷம் 4வது அதிகாரம் 18வது வசனம். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசவிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். இங்கே பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தை தான் பார்க்க போகிறோம். ஹாங்காங்கிலே ஒரு தெருவிலே வியாபாரம் நடந்து கொண்டு இருக்கிற ஒரு தெருவிலே ஒருத்தர் ஒரு தள்ளு வண்டியை வைத்து கொண்டிருந்தார். அவள் ஒருவர் கேட்டால் கொஞ்சம் ஜாமானங்களாம் இருந்தது. ஒருவர் கேட்டார், நீங்கள் என்ன விலை கொடுக்கிறீர்கள் என்று கேட்ட உடனே அவர் சொன்னார், நான் எதுவும் விலைக்கு கொடுப்பதாக இல்லை, ஜாமானங்களை வாங்குவதற்கு எல்லாம் நொறுங்குண்ட தேவையில்லாத ஜாமானங்களை வைத்திருப்பதே, உடைந்து போன பாத்திரங்கள், உடைந்து போன ஜாமான்களை நான் வாங்குவதற்காக தான் நான் இருக்கிறேன், இந்த வண்டியை வைத்திருக்கிறேன். எனக்கு அந்த உடைந்து போன பாத்திரங்கள் எல்லாம், ஜாமானங்கள் எல்லாம் அதை சரிப்படுத்தணும் எனக்கு ரொம்ப இஷ்டம் என்று அவர் சொன்னாராம். நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்திலே நம்முடைய தேவன் அவரை எதற்காக அனுப்பியிருக்கிறார் சொன்னார். நாம் பார்க்கிறோம் இங்கே லூக்கான சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். நம்ம இப்பொழுது வாசித்த அந்த வசனத்திலே, தரித்திற்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத் ஊருக்கு போய் அங்கே தேவாலயத்திலே அவர் ஓய்வு நாள் எங்கே பிரசங்கிப்பது ஒரு வழக்கமாக இருந்தது. அவர் அங்கே தேவாலயத்தில் போன உடனே அவர் கையிலே வாசிப்பதற்காக ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை கொடுத்தார்கள். அப்போ விரித்த போதுதான் இங்கே இந்த வசனத்தை அவர் வாசிக்கிறார். வாசித்து 19வது வசனத்தில் பார்க்கும்போது, கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புத்தகத்தை சுருட்டி பணியுடைய காரணத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெபாலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாக இருந்தது. அப்பொழுது அவர் அவர்களுடைய பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்டு இந்த வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்று சொன்னார். ஏனென்றால் இதற்கு முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பற்றி அவருடைய ஊழியத்தை பற்றியும் இங்கே நாம் பார்க்கிறோம். 61வது அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 61வது அதிகாரத்திலே 1வது வசனத்திலே பார்க்கும்போது அங்கே தான் வருகிறது. சிறுமைப்பட்டவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டழுத்தல் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் தம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்ட நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் என்னை அனுப்புகிறான்னு சொல்லி அடுத்த வசனத்திலே பார்க்கிறோம். இனி அவருடைய இயேசு கிறிஸ்துவின் ஊழியமே என்னன்னு சொன்னால், பெரியவர்களை வைத்தோ அல்லது தலைவர்களை கற்று வேதத்தை நன்றாக அறிந்தவர்களை வைத்து நடத்தக்கூடிய ஊழியமே கிடையாது. அவர் இப்படிப்பட்டது. அவருடைய பின்னாடி போன்ற எல்லோருமே இப்படி தான் நொறுங்குண்டு இருதயம் உள்ளவர்கள். இல்லை, ரொம்ப குஷ்டரோகிகளை பார்க்கிறோம், பிறவி குருடர்கள், இவரெல்லாம் அவருடைய இயேசு கிறிஸ்துவுடைய பின்னாலே இவருடைய ஊழியத்திலே போனது. இவருடைய ஊழியத்தின் அந்த மிஷனே அதுதான், அந்த குறிக்கோளே அதுதான். முக்கியமாக பார்க்கும்போது இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் என்று சொல்லி பார்க்கிறோம். நான் பார்க்கும்போது இருதயத்திலே broken hearted, நம்ம ரொம்ப நொறுங்குண்டவர்களை பார்க்கும்போது இது புதிதாக இந்த இப்பொழுது நடக்கிற காரியம் மட்டும் கிடையாது. உலகம் ஆரம்பித்து முதலே நான் பார்த்து முடிச்சதுனால எல்லோருக்குமே வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வருவதுண்டு. நம்முடைய இருதயம் உடையத்தக்கதாக பல காரியங்கள் நடக்கும். இதை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட மேலே ரொம்ப அன்பு கூர்ந்தவராக நாம் அவருடைய ஊழியத்திலே நாம் பார்க்கிறோம். சில வேளைகளிலே நாம் அன்பாக நேசித்தவர்கள் அவருடைய ஒரு அவருடைய இறப்பு நமக்கு ஒரு பெரிய ஒரு வேதனையான ஒரு காரியமாக இருக்க முடியாது. இருதயமே வெடித்து போகிறது போல், உடைந்து போகிறது போல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். இன்னும் பார்த்த சில வேளைகளிலே பலரை நம்பி இருப்போம், அவ்வளோ தூரம் அவர்கள் மேலே அப்படி நம்பிக்கை வைத்திருப்போம், அவர்களுமே ஏமாற்றி விடுவார்கள். அப்படி வந்தாலும் பல நேரங்களிலே நமக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். நான் நினைக்கவில்லையே இவள் இப்படி ஏமாற்றுவார்கள் என்று சொல்லி. இன்னும் பார்த்தா ஒரு இன்வெஸ்டிகேஷன், ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட்னாலே நம்ம ஹாஸ்பிட்டல் போய்விட்டு
எல்லா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி முடிக்கும்போது ரிப்போர்ட்டில் ஒரு கேன்சர் என்று வந்ததோ இல்லை வேறு எதிர்பார்க்காத ஒரு கொடிய நோயாக வந்தாலும் எப்படி இருக்கும்? அந்த நேரங்களில் என்னுடைய இருதயமானது நொறுங்குண்டு போகும். அது பல வேளைகளிலே தெரியாமல் எதுவுமே தெரியாத அந்தரங்கமான பாவங்களை செய்து அது மனதிலே எப்போது பார்த்தாலும் அது குத்தி கொண்டே இருக்கும். இந்த ஒரு பெரிய பாவத்தை நான் செய்துவிட்டேனே, மனைவிக்கு எதிராக செய்துவிட்டேனே, கணவனுக்கு எதிராக செய்துவிட்டேனே, பிள்ளைகளுக்கு எதிராக செய்துவிட்டேன்னு சொல்லி அந்த பாவத்தை பற்றி நாம் செய்த அந்த கமிட் பண்ண அந்த பாவத்தை குறித்து நம்முடைய இருதயத்திலே கொஸ்டின் வந்து கொண்டே இருக்கும். நொறுக்கப்பட்டு அதை வெளியிலே நாம் சொல்லி அதை கிளியர் பண்ணுற வரைக்கும் இருதயத்துக்குள்ளாலே அது நொறுங்குண்டப்போ நம்ம ரொம்ப அந்த வேதனையாக ஹார்ட்டில் ரொம்ப புரோக்கனாக நாம் இருப்போம். இப்படி பல காரியங்கள் நமக்கு இருதயம் உடையத்தக்கதாக காரியங்கள் பல நமக்கு நடக்கும். ஒன்றையுமே இல்லாமல் கூட நம்மை குறை சொல்லுவார்கள், நம்ம மேல் குற்றங்களை சொல்லுவார்கள், தேவையில்லாதது செய்யாதெல்லாம் செய்து போல சொல்லுவார்கள். பல சூழ்நிலைகள் நமக்கு வரும். இந்த நாட்டிலே பார்த்தோம்னு சொன்னால் நம்ம ஒவ்வொரு நாட்டுக்கு நாடு போர் பார்க்கிறோம். சிரியாவில் உள்ள கண்டிஷன் இன்னும் உக்ரைன், ரஷ்யா இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ ஒரு மனதுக்கு வேதனையாக இருக்கிற சிறு பிள்ளைகள் அவளை பார்த்து தங்கள் கண்களுக்கு முன்பதாகவே அவருடைய குழந்தைகள் எல்லாம் சாடிக்கும்போது எப்படி இருக்கும்? அவளை என்ன செய்ய முடியும்? இப்படிப்பட்டவர்களுக்காக தான் அவரை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தது. அவர் ஊழிய நாட்களில் இப்படிப்பட்டவர்களெல்லாம் பார்த்து தான் அவர் மனதுருகினார். ஒரு மனதுருக்கமுள்ள ஒரு தேவன், சந்தோஷமாக இருப்பதை பார்த்து அந்த பரிசெயர் சதுசேயர்கள் எல்லாம் வேதப்பாரர்கள்லாம் இவர் மேலே குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் பின்னாலே வந்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் அது இவர் எதற்குமே பயப்படவில்லை. இவர்களுக்கு பின்னாலே வந்த குரூப் எல்லாரையும் பார்த்தோம்னு சொன்னால் இப்படிப்பட்டவள் தான் அவருடைய பின்னாடி வந்தது. லூக்கால் சுவிசேஷத்தில் பார்க்கக்கூடிய இன்னொரு சம்பவம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது 7வது அதிகாரத்தில் அங்கே ஒரு பாவியாகிய ஸ்திரியை நாங்கள் பார்க்கிறோம். பரிசேயன் சீமோன் சொல்லக்கூடிய ஒரு பரிசேயன் வீட்டில் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை அழைத்திருந்தான். அங்கே போயிருக்கும்போது இவள் ஒரு பாவியாக ஸ்திரீ, அவள் என்ன செய்தாலும் நமக்கு தெரியாது. ஆனால் அவள் ஒரு மோசமான ஒரு காரியத்தை செய்த ஒரு பெண்ணாக தான் அங்கே பாவியாக ஸ்திரீன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீமோன் வீட்டில் வந்திருக்கிற என்று கேள்விப்பட்டு வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டு இவள் அங்கே போகிறாள். போய் அவருடைய பாதங்களுக்கு பின்னாடி நின்று தன்னுடைய கண்ணீரினால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பாதங்களை அவள் கழுவி தன்னுடைய தலைமயிரினால் துடைத்து பாதங்களை முத்தம் செய்கிறாள். கையிலே ஒரு பரிமள குப்பையை கொண்டு போயிருந்தார். அதில் பரிமள தைலம் இருந்தது. அந்த தைலத்தினால் அவருடைய கால்களை பூசினாள். இதை பார்த்து சீமோன் அவன் என்ன நினைக்கிறான், பரிசு என்ன நினைக்கிறான்னு சொன்னால், இவர் தீர்க்கதரிசி அல்லவோ, இவள் இவ்வளோ ஒரு பாவமான வாழ்க்கையில் கடந்து செல்கிறாளே, இவளை பற்றி அவருக்கு தெரியாத மனதிலே யோசித்து கொண்டு இருக்கும்போதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்கிட்ட கேட்கிறார் அந்த சீமோனிடம், சீமோனே, உன்னிடத்தில் ஒரு காரியம் நான் கேட்க வேண்டியிருக்கிறது. அவனுடனே சொல்லும் ஆண்டவரேன்னு சொன்ன உடனே அவர் சொன்னார், ஒருவனிடம் 2 பேர் கடன் பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசு, இன்னொருவன் 50 வெள்ளிக்காசு கடன் பட்டிருந்தான். ஆனால் அவர்களால் அதை திருப்பி கொடுக்க முடியவில்லை. உடனே அவன் மன்னிக்கிறான். இவள் இருவரில் யார் அவனிடம் அந்த கடன் கொடுத்தவனிடம் அதிகமாக அன்பாக இருப்பாள் என்று அவனை கேட்கிறார். கேட்ட உடனே சீமோன் சொல்கிறார், யாருக்கு அதிகமாக அவர் மன்னித்தாரோ, அதிகமாக அவன் கொடுத்தவன் வேண்டாம் என்று சொன்னாரோ அவன் தான் அதிகமாக கடன் கொடுத்தவனோட அன்பாக இருப்பான் என்று சீமோன் சொன்னார். உடனே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், நீ நல்ல நிதானித்து சொன்னாய் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார், அவருடைய யூதர்களின் பழக்கப்படி யார் வீட்டிற்கு வந்தாலும் அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்து கால்கள் கழுவு தண்ணீர் கொடுக்க வேண்டும், தலைக்கு ஆயில் கொடுக்க வேண்டும், முத்தம் செய்ய வேண்டும். இது எதுவுமே அவன் செய்யவில்லைன்னு சொல்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நான் உன் வீட்டிற்கு வந்தேன், ஆனால் நீர் எனக்கு கால் கழுவ தண்ணீர் தரவில்லை. இவ்வளோ தன்னுடைய கண்ணீரினால் என்னுடைய பாதங்களை அவள் கழுவி தலைமறினால் அவள் துடைத்தாள். நீர் எனக்கு எண்ணெய் தரவில்லை, அவ்வளோ பரிமள தைலத்தை பூசினாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை, அவ்வளோ வந்த நேரத்திலிருந்தே என் பாதங்களை முத்தம் செய்து கொண்டே இருக்கிறாள் என்று சொல்லி அவள் அநேகமான பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி அவள் இந்த ஸ்திரீயை பார்த்து சொல்கிறார், நீ விசுவாசித்தாய், உன் விசுவாசத்தின்படி நடந்தது, சமாதானத்தோடே போ என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பாவிய ஸ்திரியை பார்த்து அவர் சொன்னார். இதை பார்க்கும்போது இங்கே எவ்வளோ ஒரு பழைய ஏற்பாடின்படி பார்த்தோம் சொன்னால் அவள் கல்லிருந்து கொல்லப்பட வேண்டும். ஆனால் இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வளோ ஒரு மனதுரி, அவன் ஒரு பரிசேயன், இவர் தீர்க்கதரிசி அல்லவோ, இவருக்கு தெரியாதா இவளை பற்றி, ஏன் அப்படி அதை பொறுமையாக இருக்கிறான்னு அவன் நினைக்கிறான் மனதுக்குள்ளாலே, இவருக்கு எல்லாமே தெரியுமே. இவர் உடனே சொல்கிறார், தான் அந்த ஓமையை சொல்கிறார், யாருக்கு அதிகமாக கடன்பட்டவன் 2 பேர்லேயே 500 வெள்ளிக்காசு வாங்கினவனுக்கும் 50 வெள்ளிக்காசு வாங்கினவனுக்கும் வித்தியாசம் என்ன, அதிகமாக யாருக்கு வேண்டாம் என்று சொன்னானோ அந்த கடன் கொடுத்தவன் அவன் தான் அதிகமாக அன்பாக இருப்பான்னு சொல்லி இவளை பார்த்து அப்படி சொல்கிறார். அவள் அந்த கூட்டத்திலே அந்த நாட்களிலே பெண்கள் அப்படி வரவே முடியாத ஆண்கள் இருக்கிற இடத்திலே
எவ்வளோ ஒரு மனவேதனையோடு வந்திருப்பாள். அந்த அளவுக்கு ஊரில் உள்ளவர்களும் பார்க்கின்றவர்கள் அவளை காண்கின்றவர்களாம் என்ன மோசமாக பேசியிருப்பார்கள். எப்படி இந்த சமுதாயத்தில் ஜீவிப்பது என்று சொல்லி அவ்வளோ ஒரு மனவேதனோடு இருதயம் நொறுங்குன்றவளாக ஆனாலும் தைரியமாக இங்கே வந்திருக்கிறாள். அந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்டு அவர் அவ்வளோ ஒரு மனதிற்கு உடையவர், நிச்சயமாக என்னை ஒதுக்கி தள்ள மாட்டார் என்று சொல்லி அங்கே வந்து அவள் கண்ணீர்னால் அந்த அளவுக்கு கண்ணீர் வந்து கொண்டே இருக்கிற அவள் மனது எவ்வளோ ஒரு வேதனையான ஒரு நிலைமையில் அவள் இருந்திருப்பாள். கண்ணீரினால் அவருடைய பாதங்களை கழுவி தலைமயிரினால் துடைக்கிற பயங்கரமான தைரியம் தான் நாம் சொல்ல வேண்டும். ஆனால் அந்த அளவு அவருடைய மன கிளேசம் இருந்த ஒரு காரணத்தினால் இந்த ஒரு காரியத்தை அவள் அவ்வளோ தைரியமாக செய்கிறாள். அவள் திரும்பி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு போன உடனே ஆனால் சொசைட்டியில் அவளை ஏற்றுக்கொண்டிருப்பார்களா? இல்லை, இன்னும் பேசியிருப்பாள். எவ்வளோ தைரியம் இருந்தால் அங்கே ஆண்கள் எல்லாம் இருந்த இடத்துல இவள் போய் இவ்வளோ தைரியமாக செய்திருக்கிறாளே, காலை முத்தம் செய்து இன்னும் தன்னுடைய கண்ணீர்னால் கழுவி தலைமையினால் துடைத்து எல்லாம் செய்யாத காரியங்களை செய்திருக்கலன்னு சொல்லி இன்னும் கூட அதிகமாக அவளை பற்றி பேசியிருப்பாள். தான் நம்முடைய சொசைட்டி சமுதாயம் அப்படித்தான் சொல்லும். என்னதான் எவ்வளோ சத்தியங்களை தெரிந்தாலும் எவ்வளவு செய்திகளை கேட்டிருந்தாலும் இப்படி ப்ராக்டிக்கலாக வரும்போது, வாழ்க்கையில் வரும்போது எல்லாமே எங்கே போகும்னு நமக்கு தெரியாது. இப்படி தான் உலகத்திலே ஒன்று நடக்காத காரியம் நடந்து போல சொல்லுவார்கள். தேவையில்லாத பழியெல்லாம் சுமத்துவார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படி நொறுங்குண்ட இதயத்தை தேடிதான் நொறுங்குண்டதமான இதயத்தை ஆண்டவர் புறக்கணியர்னு சொல்லி சங்கீதத்தில் படிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படி தான் உலகத்திற்கு வந்தார். பின்னாலே வந்த அத்தனை பேருக்கும் இந்த லூக்கான் சுவிசேஷத்தை எப்படி சொல்வார்னு சொன்னால், இது வந்து ஒரு இந்த புரோக்கன் ஹார்ட் உடையவர்களுக்கு ஒரு நற்செய்தி சுவிசேஷம் என்று சொல்வார்கள். ஏனென்றால் இங்கே பார்த்தோம் சொன்னால் அதிகமாக நமக்கு அந்த பரிசேயனை பற்றி 2 பேர் அங்கே ஜபாலயத்துக்கு சென்று இவர்களை பார்க்கிறோம். ஆயக்காரன் பரிசேயன் ஒன்று பற்றி இன்னும் கூட பார்ப்போம். சஹி இந்த அதிகாரத்தில் வருகிறது. எனக்கு 7 பிசாசுகளை பிடித்திருந்த அந்த மரியாளுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். இப்படி பார்த்தோம்னு சொன்னால் குஷ்டரோலை குணமாக்கினார். இப்படி நறுங்குணர்வுமாக இந்த அதிகாரத்தை அதிகமாக வருவதால் லூக்காளின் இந்த சுசேஷத்தை ஒரு நற்செய்தி நூல் என்று சொல்வார்களாம். பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வளோ ஒரு அன்பானவர், எவ்வளோ மனதுருக்குடையவர். சட்டங்கள் எல்லாம் அவர் பார்க்கவே இல்லை. ஒரு மனிதருடைய ஒரு பர்சனலாக என்ன ஒரு காரியத்தில் எவ்வளோ தூரம் கஷ்டங்களை கடந்து செல்வார் என்பதைதான் அவர் பார்க்கின்றவர். ஒவ்வொருடைய கஷ்டத்தையும் தன் கஷ்டம் போல பார்த்து அவர் மனதொரு ஒரு தெய்வமாக இருந்த ஒரு காரணத்தினால்தான் இந்த மாதிரி செய்யலாம் அவரால் செய்ய முடிந்தது. வேதாமத்திலே பார்த்தோம்னு சொன்னால் ஆரம்பத்திலேருந்து கடைசி வரை பார்த்தோம்னு சொன்னால் கடவுள் யூஸ் பண்ணது எல்லோருமே புரோக்கன் ஹார்ட்டட் பீப்புள் தான். எல்லோரும் பெர்ஃபெக்டான யாரையுமே ஆண்டவர் செலக்ட் பண்ணவில்லை. நோவை பார்த்தோம்னு சொன்னால் நோவா அவர் குடித்து வெறுத்து இருக்கிறதை பார்க்கிறோம். இன்னும் பார்க்கும்போது யாக்கோபு ஒரு எத்தன். இன்னும் பார்த்தோம்னு சொன்னால் வரிசையாக நான் பார்த்துக்கணும் தாவீது அவர் ஒரு கொலைகாரன், கொலை செய்த பசைபாலை பெற்றுக்கொள்வதற்காக அவருடைய கணவனான உரியாவை கொலை செய்தார், விபசாரத்தையும் செய்தார். அதே நேரத்தில் கொலையும் கொலைகாரர். இன்னும் வரிசையாக பார்த்து கொண்டோம்னு சொன்னால் சிம்சோன் பெண்களிடத்தில் ஒரு வீக்கானவர். கிதியோனும் தைரியம் இல்லாமல் இருந்தவர். 300 பேர் ஆட்களை வைத்து ஜனங்களை 300 பேரை வைத்து மீதியானரை அவர் தோற்கடித்தார்னு பார்க்கும்போது இப்படி வரிசையாக நான் பார்த்து கொண்டே வந்தோம்னு சொன்னால் ராகாவை பார்க்கிறோம். அவளை திரும்ப திரும்ப வேசின்னு தான் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவளை பார்த்தோம்னு சொன்னால் அவள் அந்த இஸ்ரவேல் அங்கே யோசுவா அனுப்பின வேவுக்காரர்களுக்கு அவர் அடைக்கலம் கொடுத்தாள்னு பார்க்கும்போது அவள் பேர் அங்கே வருகிறார். இன்னும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஜென்ம வரலாறுகளை பார்க்கும்போது அவளுடைய பேரும் அங்கே வருகிறதுன்னு சொன்னால் பத்சேபாள். இந்த தவறில் அவள் உண்டு தாவீதோடு இணைந்து பசுபால் அந்த பாவத்தை செய்திருக்கிறாள். அவளும் ஜென்ம வரலாறுலே ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் ஜென்ம வரலாறுலே அவளுடைய பேரை நான் பார்க்கிறோம். அப்படியே நான் பார்த்து கொண்டு சொன்னால் அதிகமாக ஆண்டவர் பிரயோஜனப்படுத்தின ஊழியத்திற்காகவும் அவருடைய காரியங்களுக்காக பயன்படுத்தின எல்லோருமே ரொம்ப பல சூழ்நிலையிலும் நல்ல புரோக்கன் ஹார்ட்டாக இருந்தவர்கள் தான். பேதுரை பார்க்கிறோம். 3 முறை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறுதளித்து அப்படி மனம் கசந்ததுக்கு பிறகு அவர் உணர்ந்தாரதை. பவுலை பார்த்தாலும் எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எதிராக அவர் நிரூபித்தலாம் அனுப்பி அவளை துன்பப்படுத்தினவர் தான் பவுல். இப்படிலாம் பார்க்கும்போது வேதாமத்தில் பார்த்தோம்னு சொன்னால் ஆரம்பத்திலேருந்து கடைசி வரையும் பார்க்கும்போது இது பெர்ஃபெக்டான பீப்புளை ஆண்டவர் செலக்ட் பண்ணவே இல்லை. பெர்ஃபெக்ட் இல்லாதவர்களே ஆண்டவரால் அவர்களை நல்ல முறையிலே ஆக்குவதான் அவருடைய திட்டமே தவிர நம்மை போல் அல்ல. யார் நன்றாக இருந்தால் அவரோட நல்ல ஒரு உறவு வைத்திருப்போம். யார் மோசமாக சரியான குணங்கள் இல்லையோ நாம் அவர்கள் எல்லோருமா சேர்ந்து அவள் இன்னும் கூட டிப்ரெஷன் போவது நிலைமைக்கு ஆக்கிவிடும். ஒரு காரியங்கள் இப்படி நடக்கும்போது மனதில் ஒரு ஃபிசிக்கலாக உடல் ரீதியாக ஒரு டிப்ரெஷன் வந்துவிடும். அது மட்டுமல்ல மன ரீதியாக நீ என்ன எப்படி ஆகிவிட்டதே, நீ எப்படி எழுந்திருக்க முடியும் என்று சொல்லி அப்படி மன ரீதியாக ஸ்பிரிச்சுவலாக ஆலயத்திற்கோ அல்லது மக்கள் மத்தியிலே போவதற்கு
ரொம்ப ஒரு வேதனையாக இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும். ஆனால் இதையெல்லாம் பார்த்து நான் இப்படிப்பட்டவளுக்கு கூடவே இருந்து அவள் போல ஆறுதலான வார்த்தைகள் சொல்லும்போது அவள் இன்னும் தன்னுடைய கவலையிலிருந்து வெளியிலே வருவார்கள். அது மட்டுமல்ல, ஃபர்தராக அவர்கள் தங்களை பற்றி ஒரு நெகட்டிவான வைத்திருந்த எண்ணங்கள் எல்லாம் மாற்றி பாசிட்டிவாக நினைத்து இன்னொரு அடியை எடுத்து முன்னேறி செல்வதற்கு அது வழிவகுக்கும் என்பது எந்த மன சந்தேகம் கிடையாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய எல்லாத்தையும் நாம் அறிந்திருக்கிறோம். அவர் செய்த ஊழியங்கள் எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் எந்த அளவுக்கு நாம் மக்களை பார்க்கும்போது அவள் அந்த அன்பை காட்டுகிறோம் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். இந்த நாட்டிலே பார்த்தோம் சொன்னால் வயதானவர்களை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. பிள்ளைகளெல்லாம் பக்கத்தில் இல்லாதபடி எல்லோரும் வெளிநாடுகளிலேயும் தூரமான இடங்களில் அவள் இருக்கிறார்கள். பணத்தை அனுப்பி கொடுத்தாலும் அதிலிருந்து என்ன கிடைக்க போகிறது? ஒன்றுமே ஒரு சமாதானம் கிடைக்காது. பணத்தை வைத்து நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. எவ்வளோ ஒரு நம்முடைய மகன் நம்ம கூட ஒரு நாளாவது தங்கியிருந்து அந்த பேர பிள்ளைகளாம் நம்மோட இருக்க மாட்டார்கள் என்றெல்லாம் சொல்லி பல வேதனை சிறு பிள்ளையிலேருந்தே வளர்த்து கொண்டு வந்து நன்றாக படிக்க வைத்து கடைசி நாட்களில் ஒரு தேவையான நாட்களிலே பிள்ளைகள் பக்கத்தில் இல்லைன்னு சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு புரோக்கன் ஹார்ட்னஸ் தான். இப்படியெல்லாம் பார்க்கும்போது அந்த நாட்களிலே எல்லோருமே கூடுதலாகவே இப்படிப்பட்ட பாதைகளிலே கடந்து செல்கிறார்கள். பழைய காலத்தில் பார்த்தோம்னு சொன்னால் அதிகமாக எல்லோரும் வெளியிலே பெண்கள் அதிகமாக படிக்க போவது கிடையாது. படித்தாலும் பிள்ளைகளை அதிகமாக இங்கேருந்து சென்னைக்கு அனுப்பினாலும் கூட ரொம்ப அழுது சிலரெல்லாம் இறந்துருக்கிறாங்க. இங்கே பிள்ளைகள் வேலைக்கு போய் அங்கே வழியை அனுப்பிவிட்டு வந்து வீடுகளில் வயதானவர்கள் இறந்து இதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த அளவுக்கு அட்டாச்சாக இருப்பார்கள். ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. ஆரம்பத்திலே பெற்றோருக்கும் ஒரு எண்ணம் இருக்கும், என் மகன் கனடாவில் இருக்கிறான், என் மகன் அமெரிக்காவில் இருக்கிறான், லண்டனில் இருக்கான்னு சொல்லி பெருமையாக சொல்வார்கள். ஆனால் சரியான நேரம் வரும்போது தான் அவளுக்கும் தெரியும் ஏன் பிள்ளைகளை நம்ம வெளியிலே அனுப்பணும்னு சொல்லி. அதற்காக வெளியிலே பிள்ளைகள் போகக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. இருந்தாலும் பெற்றோரை நாம் கவனிக்க வேண்டும். எங்கே இருந்தாலும் அடிக்கடி பேசி அவள் சத்தத்தை கேட்கணும் என்ற ஆசையோடு இருப்பார்கள். பக்கத்திலே பிள்ளைகள் சுற்றி இருக்கும்போது நமக்கு ஒரு தைரியமாக இருக்கும். நான் என்னுடைய கணவர் இறந்த பிறகு பிள்ளைகளின் பக்கத்திலே இருக்கின்ற ஒரு காரணத்தில் மகன் பிள்ளைகள் எல்லாமே ஒரு அவசரத்துக்கு திடீரென்று ஒரு நம்ம ஒரு சிக்கானா கூட அல்லது ஒரு சுகமில்லை, நமக்கு ஒரு சாப்பாட்டை அனுப்பி தர்றதற்கு நான் பக்கத்தில் இருந்து அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக நான் நினைத்துக் கொள்வேன். ஏன்னா அதுதான் வேறு என்ன, பணத்தை வைத்து நம்ம என்ன செய்ய முடியும்? பணம் தேவைதான். ஆனாலும் பணத்தை விடவும் பாசம், அன்பு, நெருக்கடியான சூழ்நிலையிலே நாம் உடைந்து போய் இருக்கின்ற நேரங்களிலே நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய உறவினர்களும் இந்த பக்கத்தில் உள்ளெல்லாம் நமக்கு ஒரு ஆறுதலான வார்த்தைகளையும் நல்ல உற்சாகமான வார்த்தைகளையும் சொன்னால் நிச்சயமாக அது நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கணும். எழும்புவதற்கு ஒரு நான் விழுந்து கிடக்கிறவர்கள் எழும்புவதற்கு ஒரு வசதியாக இருக்கும். அதனால் இயேசு கிறிஸ்து செய்த ஊழியம் அதான். எப்படி அவரை போல நாம் பல தருணங்களில் செய்தோம் என்று சொன்னால் அதுதான் நாம் அவருக்கு செய்கிற ஒரு காரியம். பிரிட்டானியாவிலே சார் நிக்கோலஸ் வின்சன் என்று சொல்லக்கூடிய ஒரு இருந்தார். அவரை ஒரு டிவி நிகழ்ச்சிக்கு ஒரு நிகழ்ச்சிக்காக தொலைக்காட்சி விழாவில் இவருக்கு அழைப்பு கொடுத்திருந்தார்கள். கொடுத்த உடனே இவருக்கு எதற்காக அழைக்கிறாள் என்று இவருக்கு தெரியவில்லை. இவர் போயிருந்த உடனே அவர் போகும்போதே நடந்து போகும்போதே கீழே மேடையில் இருந்தவர்கள் இன்னும் கீழே இருந்தவர்கள் எல்லாருமே எழும்பி அவருக்கு மரியாதை கொடுத்தார்கள். எழும்பி எல்லோரும் வணக்கம் செய்தார்கள். உடனே அவருக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்தது. எதற்காக எல்லோருமே நம்ம போன உடனே நம்மை பார்த்து இப்படி தலையை குனிந்து நமக்கு வணங்குறார்களே, எல்லோரும் எழும்பி நின்று வணங்குறான்னு சொல்லி இவருக்கு எதுவுமே புரியவில்லை. எதற்காக அழைத்தாலும் இதற்காக இவ்வளோ நமக்கு ஒரு மரியாதை கொடுக்கலான்னு சொல்லி இவருக்கு புரியவில்லை. என்ன நடந்ததுன்னு சொன்னால், இவர் நாசி படை ஜெர்மனி அந்த நாட்களிலே ஹிட்லர் டைம்லே அவ்வளோ யூதர்களையும் லட்சக்கணக்கான யூதர்களை அவர் அழித்தார். அந்த நாட்டில் நாசி படையினர் எடுத்துக்கொண்டு போன இந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப் அங்கே தான் இவரும் இருந்தது. முதலே செக்கோஸ்லோவேக்கிலே அங்கே இவரும் இருந்தார். இவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். அங்கே இருந்த சிறு பிள்ளைகள் 669 பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், பெற்றோரெல்லாம் உண்டு. பெற்றோரெல்லாம் அங்கே இறந்து விட்டார்கள். இந்த சிறு பிள்ளைகளை இவர் தனியாகவே ஒன்றொன்றாக கொண்டு அவளை தனியாக கொண்டு வந்து பிரிட்டானியா கொண்டு ஒரு சேர்த்தாராம். இவர் சேர்த்து வச்சோம்னா இவர் சின்ன ஒரு டைரியிலே எழுதி வைத்திருந்திருக்கார். ஒவ்வொருடைய அட்ரஸ், அவர் பேர் எல்லாமே எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் இது இவருடைய மனைவி ஒரு முறை அவருடைய வீட்டிலே மேலறையிலே போய் பார்க்கும்போது சின்ன டைரியை பார்த்துருக்கிறார்கள். அந்த டைரியை பார்த்த உடனே அதில் இப்படி அவர் எழுதி வைத்திருக்கிறார். இவருடைய பெயர், புகைப்படம், எல்லா அட்ரஸ் எல்லாமே எழுதி வைத்திருக்கிறார். அதை பார்த்த உடனே இவர்கள் இதை தான் கொண்டு போய் டிவி ஸ்டேஷனில் கொடுத்துருக்கிறார்கள். கொடுத்த உடனே அவர்கள் அதை வைத்து தான் இன்றைக்கு வந்திருந்த அத்தனை பேருமே அங்கே காப்பாற்றப்பட்டவர்கள் தான், அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தவர்கள். இவருக்கு தெரியாது. இதை அவங்க தெரியாமலே அவருடைய மனைவி கிரேட், அவருடைய பேர் கிரேட், அவர்கள் அங்கே அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்து விட்டார்கள். அதனால தான் அவர் சிறப்பே அவருக்கு ஒரு இது செய்ய வேணும்னு சொல்லி அந்த ஒரு அரேஞ்ச் பண்ணி இவரை அங்கே அழைத்து இவருக்கு பெரிய ஒரு கூட்டத்தை வைத்து அங்கே அவர்களுக்கு மரியாதை செலுத்தினார்கள். காரணம் என்னன்னு சொன்னால், இவர் அந்த
69 சிறு பிள்ளைகள் அவர்கள் எல்லாம் அப்படி தனியாக யாருக்குமே தெரியாது, செய்தி யாருக்குமே சொல்லவும் இல்லை. அப்படியே தெரியாமலே அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கடத்தி அவ்வளோ பிள்ளைகளையும் பிரிட்டானியா கொண்டு சேர்த்தாராம். பார்க்கும்போது அவர் இறந்தார். 105வது வயதிலே அவர் இறந்து போனார். ஆனால் அவர் இறந்தாலும் இந்த 660 பேரும் 69 பேரும் தங்கள் மனதில் அவர் இன்னும் அவரை பற்றி நினைத்து கொண்டு இருக்கணும்னு சொன்னால் அவர் செய்த அந்த ஒரு செயல்தான். ஏனோ தான் ஒன்று பேசாமல் இருந்திருக்கலாம் மற்றவர்கள் போல. ஆனால் அவர் அந்த சிறுவர்கள் எல்லாம் பெற்றோரெல்லாம் அங்கே இறந்து போனார்கள். ஆனால் இவர்களை எல்லாம் பாதுகாத்து கொண்டு வந்து இங்கே வந்து பிரிட்டானியில் கொண்டு சேர்த்து அவர்களெல்லாம் பெரிய ஆட்களாக வந்து அன்றைக்கு அழைக்கப்பட்டவர்களாம் அதிலே உயிர் தப்பி வந்தவர்கள் தான் அத்தனை பேர். அதனால தான் இவர் அங்கே போகும்போதே இவர் அழைக்கப்பட்டு இவர் அங்கே உள்ள மேடைக்கு வேண்டையில் வந்து உட்கார சொல்லும்போது அத்தனை பேர் எழும்பி எல்லோரும் அவ்வளோ பேருடைய கண்கள் இருந்தும் கண்ணீர் வடிந்ததாம். இதை பார்க்கும்போது ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை போல இந்த நாட்டில் இப்பொழுதும் உலகத்திலே மக்கள் ஜீவித்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய நலனை கருதாதபடி மற்றவர்களுக்காக உயிரை கொடுக்குற அளவுக்கு இன்றைக்குமே அந்த மாதிரி மக்கள் ஜீவித்து கொண்டிருக்கிறார்கள். நாம் சிந்து பார்க்க வேண்டும் எந்த அளவுக்கு நான் இப்படி ஒரு நறுங்குண்ட இருதயத்தோடு வருகிறவர்களுக்கு எப்படி அவர்களுக்கு நான் ஒரு கம்பெனி கொடுக்குறோம். ரொம்ப பண வசதி நான் பணம் கொடுக்காமல் பலர் பணத்தை நம்மகிட்ட எதிர்பார்ப்பதில்லை. ஆனால் ஒரு கம்பெனி வந்து கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு போனால் ஆறுதலாக அவர்களுக்கு இருக்கும். அதான் நான் ஒரு இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியத்திலே நாம் பார்க்கும்போது இப்படித்தான் அவர் எல்லோருக்காக மன உருக்கம் உடையவராக நாம் பார்க்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார் வேண்டிய பிள்ளை ஒருவேளை எவ்வளோ பெரிய அந்தரங்கமான பாவங்களை செய்து நான் கொண்டிருக்கிறேனே, எப்படி இனிமேல் வெளியில் நான் தலையை காட்ட முடியும், இல்லை இப்படி எனக்கு பெரிய ஒரு டயக்னோசிஸ் இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் பண்ணதிலே வந்து விட்டது, எப்படி என்ன செய்ய போகிறதெல்லாம் நீங்கள் ஒரு வேளை பயந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அவர் இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் ஒரு சுகத்தை கொடுக்கவர், நம்மை சுகமளிக்கிற தேவன். அது மட்டுமல்ல, எவ்வளோ ஒரு பெரிய பாவியாக இருந்தாலும் என்று போய் ஆண்டவரே நான் இப்படி ஒரு பெரிய தவறை செய்துவிட்டேன் என்று சொல்லும்போது மன்னிக்கிறதற்கு அவர் தயை பெற்றவராக இருக்கிறார். இருதயத்தோடு நறுங்குண்ட இருதயத்தோடு போகும்போது நிச்சயமாக அவர் நம்மை அன்பாக அரவணைத்து மகனே மகளே திகையாதே கலங்காதே நான் எல்லாவற்றையும் மன்னித்து விட்டேன் என்று சொல்லி நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் மன்னித்து நம்ம ஒரு புது சிருஷ்டியாக மாற்றுவதற்கு அவர் தயை பெற்றவராக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்ன படிப்பு எல்லாம் ஒவ்வொன்றாக அவருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை வரலாறை பார்க்கும்போது எந்த அளவுக்கு அவர் எதையுமே தன்னை பற்றி எதையுமே யோசிக்காதபடி மக்கள் மேலே அவ்வளோ ஒரு மன துர்க்கத்தோடு எல்லா காரியத்தையும் செய்திருக்கிற நாமும் அன்றாட நாட்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை செய்தோம்னு சொன்னால் நமக்கு ஒரு சமாதானமாக இருக்கும். மற்றவர்களுக்கு மட்டுமல்ல, நம்ம செயல் செய்கிறவர்கள் அவர்களுக்கு மட்டுமல்ல, நமக்குமே அந்த சமாதானமாக இருக்கும். நம்ம இயேசு சுவாமி இந்த நாளிலேயும் ஆண்டவரே நீர் கொடுத்த செய்திக்காக உமக்கு நன்றி தகப்பனே. உலகத்தில் பார்க்கும்போது நறுங்குண்ட இருதயத்தோடு ஆண்டவரே இருக்கிற பல மக்களை பார்க்கிறோம் அப்பா. நாங்களும் பல வேளையில் இப்படிப்பட்ட பாதைகளெல்லாம் கடந்து சென்றிருக்கிறோம். எப்படி கண்ணீரோடு என்று கூட மக்கள் முன்னாடி பண்ண முடியாதே என்று சொல்லி அந்தரங்கமாக ஆண்டவரே நாங்கள் கண்ணீர் வடித்து கூட பல நேரங்களில் யாராவது வந்து நமக்கு ஆறுதலான வார்த்தை சொல்ல மாட்டார்களா என்று நினைத்த நேரங்கள் உண்டு, நாட்கள் உண்டு. ஆனால் நீர் எவ்வளோ ஒரு பெரியவராக எவ்வளோ ஒரு அன்பான தெய்வமாக இருக்கிற சுவாமி, நீர் இந்த உலகத்திற்கு வந்ததே நொறுங்குண்ட இருதயத்தை அவ்வளோ ஒரு புரோக்கனாக இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பதற்காக, ஒரு சமாதானத்தை கொடுத்தது நீ ஆற்றுவதற்காக வந்த தெய்வம் அல்லவோ தகப்பனே. போல நாங்களும் மாற நீ கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் எவ்வளவு மனதிற்குள்ள தெய்வம் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. சூசங்களை படிக்கும்போது ஆண்டவரே அந்த பாவியாக ஸ்திரீயை பார்க்கும்போது அந்த பரிசேன் சொல்கிறான், இவர் தீர்க்கதரிசி அல்லவோ, அவருக்கு தெரியாத அவள் பாவியானவள் சொல்லி அவள் செய்வதற்கெல்லாம் அவர் அலோவ் பண்ணி கொண்டு இருக்கிறாரே என்று அவன் நினைத்தான். ஆனால் நீரோ அவளுடைய இருதயத்தை நீ பார்த்து எவ்வளோ நொறுங்கு கண்ணீரோடு வந்து அவள் உன்னுடைய பாதங்களை அவள் துடைத்து பாதங்களை கண்ணீரினால் அவள் நனைத்து தன்னுடைய தலைமயிரினால் அதை துடைத்து பரிமள தைலத்தை பூசினாலே. அதுபோல் ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்க பல ஒருவேளை இப்படிப்பட்ட கஷ்டமான பாதையில் கடந்து செல்லலாம். மகளே திகையாதே மகனே என்று சொல்லி நீர் ஆறுதல் சொல்லி அவர்களுக்கு வேண்டிய எல்லா விதமான ஒத்தாசையும் கொடுத்து நீர் காயங்களெல்லாம் கட்ட வேண்டுமா ஜெபிக்கிற சுவாமிக்கு நாங்கள் கவலையில்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது. ஒவ்வொரு விதத்திலையும் நாங்கள் எல்லோருமே இந்த மாதிரி பாதைகளெல்லாம் கடந்து செல்கிறோம். நீங்கள் கூடவே இருந்து எந்த நேரமும் நாங்களுக்கு டயர்டாகும் போதெல்லாம் எங்களை தோளிலே சுமந்து எங்களை வழிநடத்தி கொண்டு போக வேண்டுமா ஜெபிக்கிறேன் சுவாமி. துதியான மயமெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென்.